பெரும் பரபரப்பு இல்லாமல் போய்கொண்டிருந்த PKR கட்சி தேர்தல் நேற்று ஒரே நாளில் அதிரடி திருப்பத்தை சந்தித்தது. இரண்டாவது முக்கிய பதவியான துணைத் தலைவருக்கு டத்தோஸ்ரீ ரஃபீசி ரம்லியை எதிர்த்து நூருல் ஈசா அன்வார் போட்டியிடுவது உறுதியானது. ஒரு வாரமாகவே அரசல் புரசலாக பேச்சு கிளம்பியிருந்த நிலையில் தாமும் துணைத் தலைவருக்குமான போட்டியில் குதிப்பதை ஒரு வழியாக நூருல் ஈசா சமூக ஊடகங்களில் உறுதிப்படுத்தினார். தாம் போட்டியிடுவதற்கான காரணங்கள் குறித்து நீண்ட அறிக்கை வெளியிட்ட அவர் PKR ஒரு குடும்ப கட்சி என்ற வாதம் ஊசிப்போன விமர்சனம் என சாடினார். கட்சி தலைவரும் பிரதமருமான டத்தோஸ்ரீ அன்வாரின் மூத்த புதல்வியான நூருல் ஈசா இப்போது கட்சியின் உதவி தலைவராவார். முன்னதாக துணைத் தலைவர் பதவியை தற்காப்பதாக ரஃபீசியும் உறுதிப்படுத்தினார். இதனிடையே ரஃபீசியுடன் மீண்டும் பலப்பரீட்சையில் இறங்குவார் என முதலில் எதிர்பார்க்கப்பட்ட பக்காத்தான் ஹராப்பான் பொதுச் செயலாளர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்யோன் இஸ்மாயில் இம்முறை எந்த பதவிக்கும் போட்டியிடவில்லை. கட்சியின் அரசியல் போராட்டங்களில் கவனம் செலுத்த ஏதுவாக உள்துறை அமைச்சர் அம்முடிவுக்கு வந்திருப்பதாக அவரின் உதவியாளர் கூறினார். தலைவர் பதவிக்கு எதிர்பார்த்தபடியே டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பதவியை தற்காத்துக் கொள்ள போட்டியிடுகிறார். அவரின் வேட்புமனு நேற்று உறுதியானது. மே 24 தேர்தலில் அனைவரின் கவனமும் உதவித் தலைவர் பதவியில் திரும்பிய நிலையில் ரஃபீசி நூருல் ஈசா போட்டி தற்போது தேசிய அளவில் பேச்சு பொருளாகியுள்ளது. என்ற போதும் உதவித் தலைவர் பதவிக்கான தேர்தலிலும் விறுவிறுப்பு குறையாது என எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், நேற்று வரை 11 பேர் போட்டியிட மனு செய்துள்ளனர். தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன், கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டாக்டர் சத்ய பிரகாஷ் நடராஜன், சிகாமாட் நாடாளுமன்ற உறுப்பினர் R யுனேஸ்வரன் ஆகியோரும் அவர்களில் அடங்குவர். ஜோர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 மே தொடக்கம் 2 ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோர் பார்வில் ஹோல்சேல் விலையில் சாரிகள், பஞ்சாபி சூட், லெஹங்கா, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், கிட்ஸ் வேர் அனைத்தும் உண்டு. ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், இந்தியன், வெஸ்டர்ன், அரபிக் என கலக்கலான உணவுகள். சாப்பிட ஒரு நாள் போதாது, திரண்டு வாருங்கள். MACC எனப்படும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையராக தான் ஸ்ரீ அசாம் பாக்கி தொடர்கிறார். அவரின் சேவை ஒப்பந்தம் மே 13 தொடங்கி மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் அதற்கு ஒப்புதல் அளித்திருப்பதாக அரசாங்க தலைமைச் செயலாளர் தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபு பாக்கார் அறிக்கை ஒன்றில் தெரிவித்தார். ஊழல் தொழிற்பில் அசாம் பாக்கியின் அனுபவம், கடப்பாடு, அடைவு நிலை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அவரின் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஷம்சுல் கூறினார். தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் பிரதமராக இருந்தபோது லத்தீஃபா கோயாவுக்கு பதிலாக 2020 மார்ச் 9 அசாம் பாக்கி முதன்முறையாக MACC தலைவரானார். பிறகு டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பிரதமரான போதும் அப்பொறுப்பில் தொடர்ந்த 62 வயது அசாம் பாக்கியின் சேவை இதற்கு முன் 2 முறை நீட்டிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். கோலாலம்பூர் பழைய கிள்ளான் சாலையில் ஓர் உணவகத்தின் அருகே தொப்புள் கொடியுடன் ஆண் சிசுவின் சடலம் கிள்ளான் ஆற்றில் மிதந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. நேற்று பிற்பகலில் அந்த உணவகத்தில் இருந்த ஒருவர் ஆற்றில் சடலம் போன்றதொரு பொருள் கல்லில் மாட்டிக்கொண்டிருப்பதைக் கண்டு போலீசுக்கு தகவல் கொடுத்தார். சம்பவ இடம் விரைந்த செப்புத்தி தீயணைப்பு மீட்புத்துறை தொப்புள் கொடி அறுக்கப்படாத ஆண் சிசுவின் சடலத்தை மேலே கொண்டு வந்தது. இன்று பிற்பகலில் சவப்பரிசோதனை நடைபெறுவதாக கோலாலம்பூர் போலீஸ் கூறியது. சந்தேக நபர் எவரும் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை. குழந்தை பிறப்பை மறைக்க அதனை வீசியதன் பேரில் விசாரிக்கப்படுகிறது. ராஜயோகாவின் தனித்துவம் நிறைந்த ஓமம் தண்ணீர் சுப காரியங்களுக்கு உபயோகிக்க ராஜயோகாவின் பன்னீர், ராஜயோகாவின் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மற்றும் ராஜயோகாவின் தரமான எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய், இவை அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு. மலேசியாவில் மறக்க முடியாத 11 ஆண்டுகளுக்கு பிறகு ஃபூவா மற்றும் ஃபெங்கி ராட்சச பாண்டா கரடிகள் இரண்டும் வரும் மே 18 தாயகமான சீனா திரும்புகின்றன.
அன்றைய தினம் காலை 6:30 மணிக்கு ஜூ நகாராவிலிருந்து கிளம்பி KLIA விமான நிலையத்தின் விலங்குகள் ஹோட்டலுக்கு அவை கொண்டு செல்லப்படும். காலை 11 மணிக்கு தாயகம் புறப்பட்டதும் அவற்றின் மலேசிய அத்தியாயம் முடிவுக்கு வரும். சீனாவில் இனி அவை ஓய்வு காலத்தை கழிக்கும். இந்த பாண்டா கரடிகள் தாயகம் திரும்புவதால் உள்ளூர் பாண்டா ஆர்வலர்கள் சோகமடைந்துள்ளனர். பொது பிரியாவிடை நிகழ்ச்சி எதுவும் இல்லை என ஜூ நகாரா அறிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தாயகம் திரும்புவதற்கான முன்னேற்பாடாக 1 மாத காலமாக அவை இரண்டும் தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் பிரியாவிடை கோர விரும்புவோர் கண்ணாடி குண்டுக்கு வெளியே இருந்து மட்டுமே இப்போது பாண்டா கரடிகளுக்கு டாட்டா காட்ட முடியும். ஃபூவா மற்றும் ஃபெங்கி இரண்டும் மலேசியா சீனா இடையிலான அரசதந்திர உறவின் 40ஆம் நிறைவாண்டின் அடையாளமாக ராட்சச பாண்டா கரடிகள் இரவல் திட்டத்தின் கீழ் 2014ஆம் ஆண்டு மலேசியா வந்தன. சீன பொருட்களுக்கான வரி விகிதத்தை 80% குறைக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பரிந்துரைத்துள்ளார். இரு நாடுகளும் சுவிட்சர்லாந்தில் சந்தித்து வாணிப பேச்சுவார்த்தையில் ஈடுபடவிருக்கும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இவ்வேளையில் அமெரிக்காவுடனான வாணிப மோதல்களுக்கு அச்சந்திப்பு தீர்வை கொண்டு வரும் என சீன வெளியுறவு அமைச்சு நம்பிக்கை தெரிவித்தது. ஏப்ரல் தொடங்கி அமெரிக்காவும் சீனாவும் பரஸ்பர வரிப்போரில் ஈடுபட்டு வருகின்றன. இரு நாடுகளும் இறக்குமதி வரிகளை மாறி மாறி உயர்த்தி ஒரு கட்டத்தில் சீனாவுக்கு 145 விழுக்காடு என்றும் அமெரிக்காவுக்கு 125 விழுக்காடு என்றும் வந்து நின்றது. இரு நாட்டு தலைவர்களும் இறங்கி வராததால் பதற்றம் அதிகரித்து உலக நாடுகளையும் கவலையுறச் செய்தது. இந்நிலையில் வரி விகிதத்தை 145 விழுக்காட்டிலிருந்து 80 விழுக்காட்டுக்கு குறைக்க ட்ரம்ப் பரிந்துரைத்துள்ளது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவரின் இந்த திடீர் மனமாற்றம் உலகின் அந்த இரு பெரும் பொருளாதார நாடுகளிடையே நீடிக்கும் வாணிப போர் பதற்றத்தை குறைக்கும் நோக்கத்தை கொண்டதாக பார்க்கப்படுகிறது. என்றாலும் அமெரிக்கா சீனா இடையிலான பேச்சுவார்த்தை அவ்வளவு எளிதில் முடியும் விவகாரம் அல்ல. கண்டிப்பாக இரு நாடுகளும் இழுத்து பிடிக்கும் என வாணிப நோக்கர்கள் கூறுகின்றனர். GM Indians பெருமையுடன் வழங்கும் கிளாங் வேலி இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 7 to 12 மே வரை ஏயோன் மால் புக்கிட் ராஜா கிளாங் ஸ்லாங்கோரி ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகளை ரசிக்க ருசிக்க 80% டிஸ்கவுண்ட்ஸோடு பிக் சேல். காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையில் நிலவி வரும் நீண்டகால மோதல் உண்மையில் அதிரடி திருப்பத்தை கொண்டுள்ளது. இது வெறும் நில உரிமை போராட்டம் அல்ல, மாறாக மறைமுக உயர் தொழில்நுட்ப ஆயுத போராட்ட களமாக தற்போது மாறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் சுற்றுப்பயணிகள் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் தனக்கு சொந்தமான சீனாவில் தயாரிக்கப்பட்ட J-10C போர் விமானங்கள் இந்தியாவின் பிரான்சில் தயாரிக்கப்பட்ட ரஃபேல் உள்ளிட்ட விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் கூறுகிறது. இந்தியாவோ இதனை இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. என்றாலும் பல உலக வல்லரசுகளின் கவனம் தெற்காசிய வானத்தையே தற்போது சுற்றி வருகிறது. காரணம், இது இனி இந்தியா பாகிஸ்தான் போட்டி மட்டுமல்ல, மாறாக சீன ஆயுத நுட்பம் மற்றும் மேலை நாட்டு ஆயுதங்கள் இடையேயான நேரடி மோதல். பாகிஸ்தான் சீனாவின் ஆதரவுடன் செயல்பட இந்தியாவோ அமெரிக்கா, பிரான்ஸ், இஸ்ரேல் ஆகியவற்றுடன் உறவை வலுப்படுத்தி வருகிறது. பாகிஸ்தானின் ஆயுதங்களில் 80 விழுக்காட்டுக்கு மேல் சீனாவால் வழங்கப்படுவதால் இந்த மோதல் சீன ஆயுதங்களின் நேரடி சோதனை களமாக மாறியுள்ளது. சீன ஆயுதங்கள் இந்த மோதலில் எதிர்பார்க்கப்பட்ட வல்லமையை காட்டவில்லை என்றால் அது சீனாவுக்கு பெரும் அவமானத்தையும் வணிக இழப்பையும் கொண்டு வந்துவிடும். இதற்கிடையில் ரஷ்யாவை பெரிதும் நம்பியிருந்த இந்தியா இப்போது நவீன போர் திறன்களின் முன்னணி களமாக உள்ளது. ஆக காஷ்மீர் இனி வெறும் வட்டார பிரச்சனை அல்ல, இது உலக ஆயுத சக்தியின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் போர்க்களமாகும் என புவிசார் அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். சில முக்கிய பங்காளிகள் தன் பின்னால் கேடயமாக நிற்பதாலும் தன் உள்ளூர் தொழில்நுட்ப வல்லமையால் உருவாக்கப்பட்ட தற்காப்பு மற்றும் போர் ஆயுதங்களாலும் இந்தியாவும் வரலாறு காணாத துணிச்சலோடு போர்க்களத்தில் யாரையும் எதிர்த்து நிற்கும் ஆற்றலோடு திகழ்கிறது என அவர்கள் கருதுகின்றனர். அன்னையர் தினத்தை ஒட்டி இந்தியா கேட்டின் சிறப்பு பக்கெட் பிரியாணி ப்ரோமோ
இலவச கேக்குடன் கூடுதலாக 10 விழுக்காடு பிரியாணி. அது மட்டுமா, குடும்பத்துடன் 10 பேர் உண்ணக்கூடிய அளவிலான புஃபே ஏற்பாடும் உண்டு. அதுவும் அதே பழைய விலையில். அருகிலுள்ள இந்தியா கேட்டை உடனே அழையுங்கள். இவ்வருட அன்னையர் தினத்தை இந்தியா கேட்டுடன் மகிழ்வோடு கொண்டாடுவோம். ராவல்பிண்டியில் உள்ள நூர்கான் விமான தளம் உட்பட தனது 3 முக்கிய விமான தளங்களை இந்திய ஏவுகணைகள் தாக்கியுள்ளதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டியுள்ளது. நேற்றிரவு நடத்தப்பட்ட தாக்குதலில் வானிலிருந்து தாக்கும் ஏவுகணையை இந்தியா பயன்படுத்தியதாக பாகிஸ்தான் கூறிக்கொண்டது. எனினும் அது குறித்து இந்தியா சார்பில் இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை. இந்திய ஏவுகணைகளால் தகர்க்கப்பட்ட நூர்கான் விமான தளமானது பாகிஸ்தான் ராணுவத்துக்கான பல்வேறு உபகரணங்களின் சேமிப்பு கிடங்காகும். போர் விமானங்களுக்கு வான்வெளியிலேயே எரிபொருள் நிரப்பவும் ராணுவ தளவாடங்களை ஏற்றிச் செல்லும் விமானங்களை நிறுத்தி வைக்கவும் அது முக்கிய பங்காற்றுகிறது. 3 முக்கிய விமான தளங்களை இந்தியா தாக்கியதை தொடர்ந்து பாகிஸ்தானின் வான்வெளி எல்லைகள் முழுவதுமாக மூடப்பட்டன. உள்ளூர் நேரப்படி அதிகாலை 3:10 மணி முதல் மதியம் 12 மணி வரை வான் பரப்பில் பயணிகள் விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்திய விமான தளங்களை குறிவைத்து ட்ரோன் தாக்குதலில் ஈடுபட்ட பாகிஸ்தானுக்கு பதிலடியாக இந்தியா பாகிஸ்தானின் விமான தளங்களை தாக்கியுள்ளது. இதுவரையில் துருக்கியில் தயாரிக்கப்பட்ட ஏறக்குறைய 400 ட்ரோன்கள் கொண்டு பாகிஸ்தான் இந்தியாவின் பகுதிகளை குறிவைத்து தாக்கியுள்ள நிலையில் அவற்றை இந்தியா வெற்றிகரமாக முறியடித்துள்ளது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். தென் அமெரிக்க நாடான சில்லியில் சிறிய ரக ஆம்புலன்ஸ் விமானம் விழுந்து நொறுங்கியதில் அதிலிருந்து 6 பேரும் கொல்லப்பட்டனர். புதன்கிழமையன்று அந்நாட்டின் மத்திய பகுதியிலிருந்து வடக்கே பயணமான போது கட்டுப்பாட்டு கோபுரத்துடனான தொடர்பை அது இழந்தது. இதையடுத்து தேடுதல் பணிகள் முடுக்கிவிடப்பட்டன. இந்நிலையில் தலைநகர் சந்தியாகோவுக்கு வெளியே சிறு பட்டணத்தில் அவ்விமானத்தின் சிதைந்த பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டன. விபத்துக்கான காரணத்தை கண்டறிய விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.